தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கும் வழிகள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒர்க் பண்ணாமயே ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது தான். நெறைய பேர் ரிட்டயர் ஆனவங்க, அல்லது வேலை செய்ய முடியாதவங்க, அல்லது வாங்குற சம்பளம் பத்தல, இனி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா பரவால்ல நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்கும். வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், எஸ்இஎஸ்எஸ், எஸ்டபிள்யூபி, ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட் இன்கம் இந்த மாதிரி பல இன்கம் பத்தி பார்க்க போறோம். வீடியோவ கேர்ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூட்டபிளான ஸ்கீம் எது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்காக தான். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரி, பேசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து டெய்லி ஒர்க் பண்ணாமயே வரக்கூடிய வருமானம் தான் பேசிவ் இன்கம்ங்கிறது. இது வந்து பணம் நமக்காக ஒர்க் பண்ணும். இது வந்து ஒரு சேலரி, பிசினஸ் இன்கம் அது வந்து இந்த கணக்குல வராது. நீங்க வேலை செய்யாமயே வரக்கூடிய வருமானம் தான் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றோம். சரி, ஒர்க் பண்ணாமயே பணம் ஏர்ன் பண்ண முடியுமா? பார்க்கலாம். இது வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணா பண்ண முடியும். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் அல்லது அசெட் தேவைப்படும். இம்மீடியட்டா உடனே கிடைக்காது. திட்டமிட்டு முதலீடு செஞ்சோம்னா சாத்தியமாகும். சரி, என்னென்ன ரியாலிட்டி அப்படின்னு செக் பண்ணோம்னா, இன்கம் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்லாம வந்துராது. அதே மாரி இன்ஸ்டன்ட்டா உடனே வந்துராது. பொறுமை வந்து ரொம்பவே முக்கியம். முதலீடு இல்லாம வருமானம் வராது. சரி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஓஎம்ஐஎஸ். பிஓஎம்ஐஎஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. இது சேஃபா, ஸ்டேபிளா இன்கம் கொடுக்கக்கூடியது. மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இது அரசு திட்டம், பாதுகாப்பான மாச வருமானம் கொடுக்கக்கூடியது. மெயின் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4%, 7.4% கரண்ட் இருக்குது இப்போ. இது வந்து 5 வருஷ பீரியடு. 5 வருஷம் கழிச்சு முடிஞ்சிடும். வேணா அப்படி ரினியூவல் பண்ணிக்கலாம். அல்ல பணம் வேணா எடுத்துக்கலாம். மாசம் மாசம் இன்கம் வந்து நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். 5 வருஷ திட்டது. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் ஒருத்தர் மட்டும் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லிமிட் வந்து 9 லட்ச ரூபா. அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நமக்கு வந்து வருஷத்துக்கு வட்டி வந்து 66,600 கிடைக்கும். மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 5,550 வரும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும். இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஒரு உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஜாயிண்டா போற வச்சிட்டோம்னா டோட்டலா 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்து 9,250 கிடைக்கும். இது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு. சரி, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு 2 சிங்கிள் அக்கௌண்டா போட்ட என்ன அதை பத்தி பார்க்கலாம். ஒரு பர்சன், அதாவது ஹஸ்பண்ட் வச்சுக்கலாமே, 9 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒய்ஃப் பேர்ல ஒரு 9 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா வருது. டோட்டல் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 14,100 வருது. இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். மாத வருமானம் 14,100 வாங்குவது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இது வந்து இந்த மாதிரி தனித்தனி சிங்கிள் அக்கௌண்ட் போடும்போது நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். டேக்ஸ் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். எப்படிங்கிறது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பாருங்கள். கம்பேரிசன் பார்த்தோம்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 9,250 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் டோட்டலாக. 2 சிங்கிள் அக்கௌண்ட்டில் 2ஐயும் கூட்டும்போது 11,200 கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 1,850 கிடைக்குது. சரியாக முதலீடு செஞ்சோம்னா அதிக வருமானம் பெறலாம். அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா, இது சேஃபானது, கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது, ஃபிக்ஸடாக மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது, கேபிட்டல் க்ரோத் இருக்காது. எவ்வளோ அமௌண்ட் போட்டோமோ அந்த அமௌண்ட் 9 லட்சம் போட்டோம், 9 லட்சம் அப்படியே இருக்கும். வரவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் வெளியெடுத்துடுறோம். அதே ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் போடும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதே இன்ட்ரெஸ்ட் கடைசி வரை கிடைக்கும். இது வந்து பாதுகாப்பு அதிகம், ஆனால் க்ரோத்தில் அப்படியே தான் இருக்கும். சரி, அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது எஸ்இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னு டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இது சீனியர் சிட்டிசன் பொதுவாக 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ், இப்போ விஆர்எஸ் வாங்கினவங்க, எக்ஸ் சர்வீஸ் அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இது வந்து அதிக இன்ட்ரெஸ்ட், ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோடவே அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகபட்சம் ஒரு 6.5%, 6.25% அப்படி தான் சீனியர் சிட்டிசன் கூட கிடைக்குது. அதோட நல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. 60 வயசுக்கு மேலே நல்ல சிறப்பான திட்டம் இது. டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 30 லட்சம். 30 லட்சம் ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 5 லட்சம், 3 லட்சம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 30 லட்சம் மேலே போகக்கூடாது. இது 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆகும். எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இது வந்து காலாண்டு வருமானம். இன்கம் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னு நினச்சோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு நினச்சோம்னா 8.2% இன்ட்ரெஸ்ட்டு. குவார்டர்லி இன்கம் வந்து, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வந்து 60,500 கிடைக்கும். மாதம் மாதம் கணக்கு போட்டோம்னா 20,500 வட்டியாக மட்டும் கிடைக்கும். இது சீனியர் சிட்டிசன் டெபாசிட்டு. டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா, 80சியில் போடும்போது 1,50,000 ரூபா வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது, டேக்ஸபிள். எஸ்சிசி பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். எஸ்சிஎஸ் ஸ்கீமில் மாதம் 1 லட்ச ரூபா எப்படி பெறது அப்படின்னு தெளிவாக விளக்கியிருக்கோம். இது பெனிஃபிட்ஸு மற்ற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா, அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. 8.2 ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட், கவர்மெண்ட் கொடுக்க இன்ட்ரெஸ்ட்லேயே அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் இதுக்கு தான்.
அதே மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் எக்ஸப்ஷன் தவிர டேக்ஸ் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இல்லை. எவ்வளோ வருங்கிறத மறுபடி பார்த்துடலாம். சரி, அடுத்தது ரெண்டல் இன்கம், அதாவது வாடகை வருமானம், டிவிடெண்ட் இன்கம், எஸ்டபிள்யூபி அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான், அதை பற்றிலாம் அடுத்தது பார்க்கலாம். ரெண்டல் இன்கம் வாடகை வருமானம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீடோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்குகிறோம், அதை வந்து வாடகைக்கு விடுறோம். விட்டதுக்கப்புறம் அது மாதம் மாதம் ஒரு இன்கம் வரும். உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒரு 80 லட்சம் 1 கோடி அப்படி வாங்கன்னு வச்சிட்டோம்னா மாத வாடகை வந்து 15,000 25,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொத்து இந்த மாத வருமானம் வரும். அட்வான்டேஜஸ் ரிஸ்க் என்ன பார்த்தோம்னா, ரெகுலர் இன்கம் வந்துடும். அதுவாக அந்த ஒரு வீடே வாங்கினாலும் வீட்டு வாடகை மட்டும் இல்லை, வீடோட மதிப்பு அதிகமாகிட்டு போகும். அதனால் பின்னாடி வந்து கொஞ்சம் அதிக வாடகை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிஷியலாக ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்ன பண்ணுறது பண்ணி பார்க்கலாம். சரி, அதுவும் மெயின்டெனன்ஸு வேக்கன்சி ரிஸ்க் இருக்குது, பராமரிப்பு செலவு இருக்குது. சில சரி 3 மாதம் காலியாக இருந்ததுன்னா அந்த வாடகை வராது, அந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குது. சரி, ரிஸ்க்கெலாம் வேண்டாம், சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் ரீட்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது. உதாரணத்துக்கு இது வந்து ரியல் எஸ்டேட், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்காமலேயே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அது வந்து யூனிட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். எப்படி நாம ஷேர் வாங்காமையே மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட் மாதிரி வாங்குற மாதிரி, இது ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட் பண்ணாமையே ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை யூனிட் மாதிரி வாங்குறது. இது வந்து ரெகுலர் இன்கம் வந்து வாடகை மாதிரி வரும். அது வந்து இன்கம் கொடுத்துருவாங்க, சுமாராக ஒரு 7% கொடுக்குறாங்க. இப்போ அதுவோ கேபிட்டல் கெயின், ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஏறும்போது நமக்கு அதிக அப்ரிசியேஷன் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது அடுத்த வருஷம் ட்ரேட் ஆகிறது வந்து 1,05,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும். அதில் ஒரு 5% வரும், வாடகை ஒரு 7% வரும்போது ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு ஒரு 12% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொத்து வாங்காமலே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரீட்ஸுங்கிறது. அடுத்து முக்கியமானது எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு லம்சம் இருக்குது, மாதம் மாதம் ஒரு நினைச்சோம்னா எஸ்டபிள்யூ ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா ஒரு 5ஆம் தேதி கொடுத்துட்டோம்னா அந்த தேதியில் கரெக்டாக பணம் வந்து நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அதுவும் மீதி அமௌண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ முதலீடு வளர்ந்துட்டே தான் இருக்கும். மெயின் டேக்ஸ் அட்வான்டேஜ் வந்து சிஸ்டம் வித்ட்ராயல் பிளான் பார்த்தோம்னா கெயின் போர்ஷனுக்கு மட்டும்தான் டேக்ஸ். அதாவது எவ்வளோ லாபம் வருதோ அதுக்குமே ஃபுல் டேக்ஸ் கிடையாது. 1,5 லட்சத்துக்கு வருஷத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ உண்டு. அதுக்கு மேலே வர்ற வருமானத்துக்கு 12% டேக்ஸ் தான் வரும். முதல்ல பார்க்கும்போது ஒரு டேக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கும் மற்ற ஃபிக்ஸட் டெபாசிட்டு மற்ற இன்கம் கம்பேர் பண்ணும்போது. சரி, டிவிடெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அது பொருந்தும். நிறைய டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. சில ஸ்டாக்கில் நிறைய டிவிடெண்ட் கூட கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஐடிசி, கோல் இண்டியா, இந்துஸ்தான் யூனியர் அந்த மாதிரி கம்பெனி வந்து நிறைய டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து டிவிடெண்ட் இன்கமாக வரும். ஆனால் ஃபிக்ஸட் கேரண்டி கிடையாது, அப்பப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க, அதை பொறுத்தா வரும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து டிவிடெண்ட் அதிகமாக குறைவாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து மாதம் மாதம் வருமானம் வரும்னு சொல்ல முடியாதான். சரி, டிவிடெண்டுக்கு வந்து இப்போதைக்கு டேக்ஸ் என்ன பார்த்தோம்னா இப்போதைக்கு டிவிடெண்ட் வந்து ஸ்லாபில் சேரும். அதுதான் இப்போதைக்கு ரூலு. சரி, பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன டேக்ஸு கம்பேரிசன் அதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். டேக்ஸ் ஆன் இன்கம் சோர்ஸ் பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம் வந்து எந்த எக்ஸப்ஷன் கிடையாது, டேக்ஸபிள். அதே மாதிரி எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம் வந்து டேக்ஸபிள். ரெண்டல் இன்கம் டேக்ஸபிள், டிவிடெண்ட் இன்கம் டேக்ஸபிள். இதில் டேக்ஸபிள்னு சொன்னால் கூட நம்ம ஒரு வருஷத்தில் எல்லா வருமானம் சேர்த்து 12 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்துன்னா எந்த டேக்ஸும் கிடையாது. அதாவது சுமாராக மாதம் 1 லட்சம் வச்சுக்கலாமே. மாதம் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே நம்ம சேலரி, இந்த ரெண்ட்டு எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து 1 லட்சத்துக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே வரும்போது ஸ்லாபில் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதே சமயம் எஸ்டபிள்யூபி வந்து வேறு கால்குலேஷன் வரும். இது வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட் சொல்லலாம். முதலே சொன்ன மாதிரி ஒரு 1,5 லட்சத்துக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் 12% டேக்ஸு அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 3 கம்பேர் பண்ணோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், சிஸ்டமிக் வித்ட்ராயல் பிளான் 3 கம்பேர் பார்க்கும்போது ரிஸ்க்கை பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கமில் அதையும் சீனியர் சிட்டிசன் டெபாசிட்லையும் வெரி லோ ரிஸ்க், அதை நோ ரிஸ்க்னே சொல்லலாம். எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது, கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடியது. ஆனால் எஸ்டபிள்யூபி வந்து ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். இதில் வந்து ஒரு மாடரேட்டான ரிஸ்க் இருக்குது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஃபிக்ஸட் ரிட்டர்ன். இது வந்து மார்க்கெட் லிங்க்டு எஸ்டபிள்யூபி. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பிஓஎம்ஐஎஸ்ல 7.4% நிற்கிருக்கு, எஸ்சிஎஸ்ல 8.2% நிற்கிருக்கு. எஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் கிடையாது, மார்க்கெட் ஏற்ற இருக்கிறத பொறுத்து மாறும். இப்போ வந்து 12% 15% பொதுவாக முன்னாடி கொடுத்துருக்கு, ஃபியூச்சரையும் கொடுக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்கம் பார்த்தா மாதம் மாதம் கிரெடிட் ஆயிரும். பிஓஎம்எஸ்ல, எஸ்சிஎஸ்ல 3 மாதத்துக்கு கிரெடிட் ஆகும். இது வந்து ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள்ங்கிறது எப்படி சொல்லணும்னா வேணால் மாதம் மாதம் எடுத்துக்கலாம், அது மாதத்துக்கு 2 தடவை வேணால் எடுத்துக்கலாம், அது 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கு வேண்டாம்னாலும் அப்படி விட்டுடலாம். அந்தளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் இருக்குது. அதை விட்ட வரைக்கும் இருக்கிற மட்டும் க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த 12% 15% கால்குலேஷனில்.
டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டுமே ஸ்லாபில் சேரும். இது வந்து டேக்ஸ் எஃபிஷியன் மொலேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஸ்டபிள்யூபி மியூச்சுவல் ஃபண்டு யாருக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பிஓஎம்ஐஸ் வந்து ஒரு சேஃபான இன்கம் வேணுங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். எஸ்சிஎஸ் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு நல்ல ஸ்கீமாக இருக்கும். எஸ்சிபி வந்து க்ரோத்து வேணும், அது வந்து ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சரி, ஃபைனலாக பார்த்தோம்னா சேஃப்டி வேணும்னா பிஓஎம்ஐஸும் எஸ்சிஎஸும் பெட்டராக இருக்கும். ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா எஸ்சிஎஸ்எஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரோத் வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும்னு நினச்சோம்னா எஸ்டபிள்யூபி பெட்டராக இருக்கும். ஸோ பாதுகாப்பு, வருமானம், வளர்ச்சி எல்லாத்தையும் பொறுத்து தேர்வு செய்யணும். சரி, எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ஏஜ். சப்போஸ் எங்கர் ஏஜ்னா மந்த்லி இன்கம் ஸ்கீமோ அல்லது எஸ்சிபியோ போட்டு வரலாம். அதே மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் இன்வெஸ்ட்மெண்ட், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம ரிஸ்க் லெவல் பார்த்துக்கணும். ரிஸ்க்கே வேண்டாம் நினைக்கிறவங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமோ சீனியர் சிட்டி ஸ்கீமோ செலக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும்னு நினைக்கிறவங்க எஸ்டபிள்யூபி போகலாம். ஸோ ஒரே தீர்வு எல்லாத்துக்கும் இல்லை. எனக்கு பெஸ்ட்டு எதுன்னு கேட்டோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ரிட்டையர் கூட எஸ்சிஎஸ் ஸ்கீமில் கொஞ்சம் சிஸ்டமிக் வித்ராப்பிலையும் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கும் போது ரிஸ்க் லெவலும் குறையுது, க்ரோத்தும் அதிகமாகுது, அதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பிரித்து முறையில் வேண்டது டைவர்சிஃபிகேஷன் ஆல்வேஸ் பெட்டர். சரி, ஃபைனல் அட்வைஸ் பார்த்தோம்னா தேவைக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், சேஃப்டியும் பார்க்கணும், ரிட்டர்னும் பார்க்கணும், டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இன்றைக்கி ரைட் பிளானை தேர்ந்தெடுத்தால் தான் நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் ரெகுலராக மாதம் இன்கம் வரும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பணம் வந்து நமக்காக ஒர்க் பண்ணணும். இதுதான் பேசிக் கான்செப்டே. ஸோ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ஹைப் அவர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் see all our interesting videos. Thank you for watching. வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரோயிங் சேனல்னால யூடியூப் நமக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.